ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்மளோட 3வது கிளாஸு. ஃபஸ்ட்டு கிளாஸு லைன் ப்ராக்டிஸ் பண்ணோம். 2வது கிளாஸ் ஷேப்ஸ், லைட் அண்ட் ஷேடோ பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டு வரைகிறதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு அதை ப்ராப்பராக வரையும், சரிங்களா? ஸோ அதை நான் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பண்ணிக்கிறேன், சரிங்களா? நல்லா பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ரவுண்டு போடுறது, என்னத்துக்கு இந்த ரவுண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த ரவுண்டோட இது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் ரெட் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? அதுக்கப்புறமா மேலே நான் டார்க் பண்ணுவேன். ஸோ இப்படி ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும். இந்த ரவுண்ட் போட்டுட்டு இதை ரெண்டாக பிரிக்கணும். சென்டர் லைன் நம்ம ஸ்ட்ரெயிட்டு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்ல, அது இப்போ பார்த்திங்களா, இந்த ஹரிசாண்டல் லைன் இங்கே இதெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்கள், சரியா? ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன். ஓகே, இதில் இங்கே பார்த்திங்கன்னா இதை 3ஆக பிரித்து 3ஆக பிரிக்கணும். ஸோ அப்போது இது 3, அதே போல் இதை 3ஆக பிரிக்கணும் கீழே உள்ளது, சரிங்களா? இதை இப்படி கனெக்ட் பண்ணுங்கள், இதை இப்படி கனெக்ட் பண்ணுங்கள், ரைட், சரிங்களா? இது இங்கே, இது இங்கே 3ஆக பிரிச்சுட்டு இங்கே ஒரு லைன் இருக்குது, சென்ட்ரல் லைன். இது சென்ட்ரல் வெர்டிக்கல் லைன். ஓகே, இதையும் இப்படி கனெக்ட் பண்ணுங்கள், இதையும் இப்படி கனெக்ட். ஓகே, ஸோ மிடில் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா, ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது, சரிங்களா? இதே லெவலில் இங்கே ஒரு இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இது, சரிங்களா? இதோட சென்டர் பாயிண்ட், இதோட சென்டர் பாயிண்ட் அங்கேருந்து இது இப்படி. ஓகே, ஸோ இது சின்ன. ஓகே, இங்கே வந்துடும். அவ்வளோதான். இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது இப்படி. இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி. இவ்வளோ தான். ஸோ இது என்னன்னா, இதுதான் ஐப்ரோ. இது ஐப்ரோ. இந்த இடத்துல ஐப்ரோ வரும். இங்கே என்ன ஒன்றா ஹேர் ஆரம்பிக்கும். இது என்னன்னா, இதுதான் நோஸ் லைன் பாயிண்ட். இது சின், சரிங்களா? இப்போது இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி பண்ணியாச்சு. இது ஈஸி தானே, ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நம்ம போட்டிருக்கோம். சரி, இதிலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் நம்ம டீட்டெயில் போகிறதுக்கு எப்படி போகலாம். ஸோ இது ஐஸ், ஐப்ரோ, இது நோஸ், சரிங்களா? இங்கே ஐஸ் வந்துடும், இங்கேயும் ஐஸ், ஐப்ரோ மேலே வரும். இதான் நோஸ். இந்த வட்டம் இப்படி எண்ட் ஆகுதில்ல, இதுதான் மவுத்து, லிப்பு வரும். ஸோ இப்போ பாருங்கள்,
இங்கே ஐஸ். இது ஜஸ்ட்டு ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து ஹேர். இங்கேருந்து ஹேர் ஆரம்பிக்கும். இங்கேருந்து ஹேர் ஆரம்பிக்கும் முடி. இது நோஸ். இந்த இடத்துல தான் இந்த லைனில் தான் இயர். அதை வந்து இங்கே கொண்டாந்து முடிக்கணும். சரிங்களா? இந்த நோஸோட லைன் இருக்குல்ல, அதை கொண்டாந்து முடிக்கணும். இயர் வந்து இப்படி ஆரம்பித்து இந்த நோஸ் கிட்ட வந்து முடிக்கணும். ஸோ அப்போ ஸோ இது ஒரு ஹெட்டோட ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ம். இது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இது புரியுதுங்களா? எங்கேருந்து இது எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸி தானே. இதை நான் மறுபடியும் உங்களுக்கு இதிலே போட்டு காட்டுமா? இங்கே பாருங்க, ஒரு ரவுண்டு. சரிங்களா? இதை இப்படி டிவைட் பண்ணுங்கள். அதே போல் ஹரிசாண்டல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹரிசாண்டல் டிவைட் பண்ணுறீங்க. இது இப்படி சென்டர், இது சென்டர் பாயிண்ட்டு. இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது 3ஆக டிவைட் பண்ணுங்கள். 3. அதே போல் இது 3ஆக டிவைட் பண்ணுங்கள். அதை இங்கே கூட இப்படி சேர்த்துருங்க. இதை இப்படி சேர்த்துருங்க. நமக்கு இங்கே வந்து ஸ்கொயர் மாதிரி இப்படி கிடைக்கும். இதுதான். இது இப்படி எடுத்துக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அது இங்கே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சின்ன. ஸோ இங்கேருந்து இது இந்த லைன் இப்படி இதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இப்படி சின்ன கனெக்ட் ஆகும். இப்படி வந்து எக்ஸ்ட்ரா வந்து சின்னதாக கனெக்ட் ஆகும். சரிங்களா? இது மேலே ஹேர். இங்கே இருக்குல்ல ஐஸ், இங்கே வரும். இங்கே வந்து ஐஸ் வந்துடும். இது நோஸ். இங்கே லிப். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இங்கே டீட்டெயில் இயர். சரிங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே இந்த இயர் இங்கே. இப்போது ப்ரொஃபைல் சைடு ஆங்கிள் பார்க்கலாம். சைடு ஆங்கிளுக்கும் இப்படி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போடுங்க. ஒரு ரவுண்டு போட்டிங்களா, இது உள்ளே இன்னொரு ரவுண்டு. சரிங்களா? சேம் அதே போல் இது பிரிங்க. ஹரிசாண்டல், ஈவன், வெர்டிக்கல். சரியா? இந்த லைன் இதோட இது இங்கே இந்த டாப்லேருந்து இது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு எப்போவுமே ஐப்ரோ, ஐலைன். இங்கேருந்து வந்துச்சுன்னா இது நோஸ். ஓகே, இங்கே நான் சொல்லியிருக்கேன், இங்கேருந்து வந்துச்சுனாக்கா இது மவுத் இதுவாகும். ஓகே, இங்கே சின். இந்த சின்ன வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இந்த வரைக்கும் இங்கே வரைக்கும் காது, இயர். ஸோ பாருங்கள், இது நெக்கு. அவ்வளோதான். ஸோ இது ப்ரொஃபைலில்
எப்படி ஹெட்டு ஃபார்ம் பண்ணுறதுன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஈஸியாக இருக்குது இல்லையா? இப்படி தான் வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ நமக்கு தப்பு இல்லாமல் ஈஸியாக ஒரு கேரக்டரை வந்துட்டு வரைய முடியும். இப்போ ஸ்ட்ரெயிட் ஹெட் வரைஞ்சிட்டோம், ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டோம். 1/3 வரையுமா? 1/3 வந்து இப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 1/3 அதே சேம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, முட்டை போடுங்க ரவுண்டு போடுங்கன்ட்டு. அந்த ரவுண்டு தான் நிறைய இடத்துல தேவைப்படும். சரியா? இப்போவும் இந்த கிளாஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் ரவுண்டு போடுங்க. கொஞ்ச நேரம் ரவுண்ட் போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் நிறுத்த தேவையில்லை. நீங்கள் டெய்லி ரவுண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் போடுங்க. சரியா? ஸோ இது வந்து 1/3க்கானது. சேம் இங்கே இந்த சைடில் இந்த ஓவல் ஒன்று, அது இந்த ஸ்ட்ரைட், இந்த மிடில். இந்த போடும்போதே இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக போடக்கூடாது, இந்த டைமென்ஷனோடு போடணும். இந்த டாப்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும், இந்த லைன், இந்த டாப், இந்த டவுன்லேருந்து இந்த 3 லைனை கூட கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு 1/3 ஃபீல் தெரியுதா? ஓகே. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் இது. ஓகேவா? இப்படி வந்துடுச்சா? ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பண்ணணும். இது சின்ன. ஓகே, இது இங்கே, இது வந்து இப்படி கனெக்ட் ஆகிடும். இது சின்ன, இங்கே இருந்தது இப்படி வந்து. இப்போது இங்கே 3/4 க்ளீனாக வந்துருச்சா? இதுக்குள்ளே தான் நம்ம டீட்டெயில் பண்ணணும். ஸோ ஹியர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இங்கேருந்து இதை வந்து இங்கே ஹியர் வந்து இந்த பாயிண்டில் தான் இயர் ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே இதில் நோஸ் வந்து இங்கே வரும், இங்கே ஒரு ஐஸ், இங்கே ஒரு ஐஸ் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மவுத் வந்து லைக் இது இருக்கும். ஏர் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்து. சரிங்களா? ஸோ 3/4 வந்து இப்படியே பண்ண முடியும். அதே போல் இந்த ஒரு 2 இது பண்ண சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் டவுனில் இருந்து பார்த்தா அப்படி இருக்கும். ஓகே, இது எப்படி போடும்போதே நம்ம கரெக்டாக அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி போடணும். இது என்ன பண்ணுவேன், இப்படி நான் இங்கே டவுன்லேருந்து இப்படி இங்கேருந்து கேமரா இந்த பக்கம் இருக்குது, இங்கேருந்து போகுது. சரியா? ஓகே, இந்த டாப்லேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இப்படி வருது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த சென்டர் இந்த லைன் வரும்ல, இந்த லைனில் இதை எடுத்துகிட்டு வரணும். இது நம்ம என்ன கீழே இருந்து பண்ணுறோம். ஸோ அதனால் இப்படி தான் வரும். சரிங்களா? இங்கே வந்து ஹேர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இயரு, நோஸ், இது மவுத்து, இங்கே சின்னது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு, ப்ரொஃபைல், 1/3 ஸ்லைட் லோ ஆங்கிள் இருக்குது. கொஞ்சம் டாப்பில் இருந்து வந்தால் எப்படி இருக்கும் வரையலாம். இப்படி வரும். ஒரு ரவுண்ட் போட்டுட்டு
ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்லேருந்து இங்கேருந்து பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்கேருந்து பார்க்குறேன் ஸ்ட்ரெயிட்டு ப்ரொஃபைல் 1/3 ஸோ பர்ஸ்பெக்டிவ் அண்ட் 2 ஆங்கிள். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீக்கு இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப டீட்டெயிலெலாம் போக வேண்டாம். நான் வேறு கிளாஸில் இதெல்லாம் இந்த ஐஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுக்கிறேன். ஐ மட்டும் எப்படி டீட்டெயில் பண்ணுறது, நோஸ் எப்படி டீட்டெயில் பண்ணுறது, மவுத் எப்படி டீட்டெயிலாக பண்ணுறது, இயர் எப்படி டீட்டெயில் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபேஸ்க்குள்ளே வந்து அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஹெட்டு வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஐஸ், நோஸ், மவுத், இயர் அது எல்லாமே அந்த ஃபேஸில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.